பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுண்டானவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல நோன்பு உங்களின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆகும் பொருட்டு. நோன்பு இருக்கிறதே ஐயாமம் மாதூதாத், குறிப்பிட்ட சில நாட்கள் கடமையாகும். ஃபமன்கான மின்கும் மரீதன், உங்களில் ஒருவர் வியாதியஸ்தராக இருந்தாலோ, அவ் அலா சஃபரின், அல்லது அவர் பயணத்திலே இருந்தாலோ, ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேறு நாட்களிலே கணக்கிட்டு அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளட்டும். வயலல்லதீன யுதீகூனஹு, அதற்கு எவர்கள் சக்தி உள்ளவர்களாக இருப்பார்களோ, ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், அதற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். ஃபமன் தத்தவ்வஅ கைரன், யார் ஒருவர் உபரியாக நன்மைகளை செய்வாரோ, ஃபஹுவ கைருல்லஹு, அது அவருக்கு நல்லதாக இருக்கும். வஅன் தஸூமு கைருல்லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு நோன்பு நோட்பதே மேலானதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா நோன்பினுடைய ஃபர்லை பற்றியும் நோன்பினுடைய நோக்கத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா பேசி காட்டியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தினுடைய ஈமான்தாரிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான், நோன்பு வையுங்கள். நோன்பினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஹ்லாஸான நிய்யத்தோடு சாப்பிடுவதை, குடிப்பதை, மனைவியோடு உறவு கொள்வதை, இதையெல்லாம் விட்டு விட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் நோன்பு. இதனுடைய லாபம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனினுடைய நஃப்ஸு இருக்கிறதே அந்த நோன்பினாலே சுத்தமடைகின்றது, பரிசுத்தமடைகின்றது. உள்ளத்துக்குள்ளாரே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள், இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சுத்தப்படுத்துகின்றான் இந்த நோன்பின் மூலமாக. இந்த நோன்பினுடைய கட்டளையோடு அல்லாஹ் தஆலா என்ன அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோன்பு இருக்கிறதே வெறுமனே உங்களுக்கு மட்டும் கடமையாக இருக்கவில்லை, மாறாக முந்தைய சமுதாயங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக தான் இருந்தது. கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுக்கு முன்னுண்டானவர்களுக்கும் நோன்பு கடமையாக இருந்துச்சு, அதே மாதிரி தான் உங்களுக்கும் நோன்பு கடமையாக இருக்கிறது. இப்போ அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் அப்படின்னா, அதாவது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா நோன்பு கடமையாக்கி இருக்கிறானே, இதே மாதிரி முந்தைய சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அப்படிங்கிறதுனால இந்த உம்மத்து பின்னால் போயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஷரியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும்போது, லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிராத்தம் வ மின்ஹாஜா, உங்களிலே ஒவ்வொருவருக்கும் நாம் ஷரியத்து, தனியாக ஒரு ஷரியத்தையும் ஒரு பாதையையும் ஒரு தரீகாவையும் நாம் ஆக்கி கொடுத்தோம். அல்லாஹ் தஆலா விரும்பி இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையும் ஒரே சமுதாயமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருப்பான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை சோதிக்க அல்லாஹ் விரும்புகின்றான். உங்களிலே நன்மைகளிலே யார் முந்தக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். ஸோ அல்லாஹ் தஆலா இங்கேயும் அதுதான் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. பார்ப்போம் யார் நோம்பில் அல்லாஹ்வை அடைகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பேசி காட்டுறான். நோன்பு இருக்கின்றதே உடலை சுத்தப்படுத்துகிறது, ஷைத்தானிய செயல்களிலே இருந்து நோன்பு காப்பாற்றுகிறது. அதனால தான் ஹதீஸ் ஷரீஃபில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மாஷர ஷபாப், வாலிப சமுதாயமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅ, உங்களிலே யாருக்கெல்லாம் வாலிபர்களே, உங்களிலே யாருக்கெல்லாம் திருமணம் முடிக்க முடியுமோ, திருமணம் முடிக்கிற சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளட்டும். யாருக்கு சக்தி இல்லையோ, சக்தி இல்லை மீன் கல்யாணம் பண்ணால் மனைவியை
அவளுக்கு உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், இருக்க இடம் கொடுக்கணும், இது எல்லாத்துக்குமே சம்பாதிக்கணும். அவங்ககிட்ட அந்த அளவுக்கு இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் அவன் கல்யாணம் பண்ண முடியும். ஒன்றுமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி இவனே அடுத்தவங்கக்கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்கிறான். இவன் போய் கல்யாணம் பண்ணான்னு சொன்னால் அப்புறம் பொண்டாட்டியும் சேர்த்து கையேந்த வைப்பான். அதனால் இதுக்கெல்லாம் உன்னால் முடியும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க. பல்யத்தை சவ்வச், கல்யாணம் பண்ணி கொள்ளட்டும். அதுக்கு முடியலை அப்படின்னு சொன்னால் அவர்கள் நோன்பு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. நோன்பு இருக்கின்றதே அது நஃப்ஸை கட்டுப்படுத்தும் அப்படின்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போது நோன்பு இருக்கிறதே நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிற இது ஃபர்லான நோன்பு கிடையாது. இது பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். உங்களால் கல்யாணம் பண்ண முடிஞ்சால் கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ண வசதி இல்லை, சம்பாதிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நோன்பு வைங்க, நஃப்ஸை கட்டுப்படுத்தும் அப்படி சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போது நோன்பினால் நஃப்ஸு சுத்தம் அடைகின்றது. அதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை நபி அவங்க சொன்னாங்க. ஸோ நோன்பினுடைய அடுத்து அல்லாஹ் தாலா நோன்பினுடைய அளவை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். ஐயாமம் மாதூதா, குறிப்பிட்ட சில நாட்கள் நோன்பு கடமை அப்படின்னு. அல்லாஹ் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நோன்பு கடமை அப்படின்னு சொல்லி பொத்தாம்பொதுவாக அல்லாஹ் தாலா சொல்லி விட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அப்போது நோன்பு வைக்கிறவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் எந்த குறையும் இல்லாமல் அதை நிறைவாக நோன்பு நோக்க வேண்டும், ஆர்வத்தோடு நோன்பு நோக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எப்பா ரொம்ப நாள்லாம் நோன்பு கிடையாது, ஒரு மாதம்தான்ப்பா நோன்பு, 30 நாள் ரமலானுடைய ஒரு மாதம். அந்த நோன்பு மட்டும்தான் ஃபர்லான நோன்பு. மற்ற நோன்பெல்லாம் ஃபர்லான நோன்பு கிடையாது. அந்த ஒரு மாதத்துடைய நோன்பு மட்டும்தான் ஃபர்லான நோன்பு. இந்த ரமலான் இருக்கிறதே ஃபர்லாகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா 3 நாள் நோன்பு வைக்கணும். அது ஃபர்லாக இருந்துச்சு ஆரம்பத்தில். அதுக்கப்புறமேல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சட்டத்தை அல்லாஹ் மன்சூக் செய்தான். அல்லாஹ் தாலா அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணி ரமலானுடைய மாதத்தில் ஒரு மாதம் நோன்பு வச்சா போதும் அப்படின்னு சொல்லி ரமலானுடைய நோன்பு கடமையாக்க. அது வேறு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஆயத்தில் இல்லை. ஷஹ்ரு ரமதான் அல்லதி அந்த மாதிரி ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய நோன்பை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுவான். அப்போது மாதம் 3 நாள் நோன்பு வைக்கிறது ஆரம்ப காலங்களில் இருந்துச்சு. அதுக்கப்புறமேல அது கேன்சல், மன்சூக் ஆக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறமேல ரமலானுடைய நோன்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்தான். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு